கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. தலைவா நீங்க கேட்டீங்க, பதில் நான் சொல்றேன், நீங்க கேட்கணும். பதில் கொஞ்சம் சுடும். கவர் பண்ணீங்களா ஏஎன்ஐல ஸ்டோரி? அப்ப என்ன நடுநிலையான பத்திரிக்கை நீங்க? என்ன இந்தியாவில் நம்பர் 1 நியூஸ் அக்ரிகேட்டர் இருந்தீங்க? என்ன நியூஸ் அக்ரிகேட்டர்? இது ரெண்டு பேருக்குமான தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு கடந்து போக முடியாது. இது ஒட்டுமொத்தமான சமூகத்தின் பிரச்சனை. நெல்லையில் ஒருதலை காதலை ஏற்காததால் நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு ஒன் சைட் லவ் காதல் தொல்லைன்னு. இப்படி பொய் சொல்ல உங்களுக்கு கேவலமா இல்லையா? நிஜமாவே அப்படி கேவலமான வேலையை பார்த்தது உங்க சொந்தத்துல உள்ள அந்த தானே. கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல, பயப்படுவீங்க பத்திரிக்கையாளர்களே. நானும் அவ்வளோ லவ் பண்ணி சந்தோஷமா வாழும்போது கேவலமான வேலையை பார்த்து தலையிட்டு எங்களை நாசமாக்கி வாழ விடாம பண்ணிட்டாங்க. வெக்கமே இல்லாம கேவலமான வேலையை பார்த்து சந்தியா கிட்ட ஒண்ணுன்னு சொல்லி எங்க லவ் நாசமாக்கிட்டாங்க. நான் அப்பவும் கூட அவ சந்தோஷமா வாழட்டும்னு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 month முன்னாடியே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன். 30/8 அன்னைக்கு விழுந்து அடிபட்டு போலீஸினை தூக்கி ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணாங்க. அப்போ அப்படி நடந்ததுனால அவங்க குடும்பத்துக்கு இழப்பு நிதியில் அவங்க அக்காவுக்கு ஏதோ வேலையும் ஏதோ பணமோ கொடுத்தாங்களாம். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அவள் இல்லாத வழி வாழ்நாள் வழி. ஆனால் எனக்கு வாழவே முடியாத அளவுக்கு வழி. ஒண்ணுமே செய்யப்படலாம் சரியா? கழுத்துக்கு மேல தூக்குமா? தூக்குல போடுங்க. அதெல்லாம் வேண்டாம். வேற எங்க எடுத்திருக்கியா? தூக்குல போடுங்க. சரி சரி ஒண்ணு ஃப்ரீயா இரு. தூக்குல போடுங்க. அவெல்லாம் நான் வாழ மாட்டேன். அவளை வீட்டுல சொல்லி பார்த்துட்டேன். அவங்க ஊருக்காரங்க கூட்டு போனியா? லவ் பண்ணீங்க 18 வயசு கழிஞ்சிருச்சா? ஒரு பையன் நம்ம எஸ்பி ஆதியா தகவல் பண்ணி ஒரு போலீஸ் இது எது என்னடா கழுத்துல என்னடா? அந்த கத்தி வச்சுக்கோ. அவளை அடுத்த கத்தி வச்சு வெட்டின அந்த கத்தி எங்க? அங்கேயே போட்டியா? என்ன பையன் பொண்ணுங்க அது எப்படி அப்படி தப்புன்ட்டு எப்படி வாழ முடியும்? என்ன இது அவளையும் கொண்டு நாளைக்கு தப்பு இல்லைங்க. அப்புறம் கடை இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 months இல்லை, சென்னைக்கு ஏதோ வேலைக்காக போயிட்டான் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் கம்மியாகுது. அந்த பொண்ணு பேசுகிறத நிறுத்துகிறாங்க. இதுக்கு காரணம் வந்து அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு அவங்க சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சோடனே இதெல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பேசாமல் ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து எல்லாருக்கும் தெரியாது, அவங்க ஒரு சிலருக்கு தெரியும் போது அவங்க மூலமாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. பேசாமல் கட் பண்ணாங்கன்னா திரும்பி அவங்களுக்கு திரும்பி ரீச் பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறாங்க. இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு கட்டத்தில் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய, ஏன்னா வேலைக்கு போக விடாமல் நிப்பாட்டிடுவாங்க, அடுத்து உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்ற ஒரு சூழல் நிலவும் போது அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு தடங்களை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. ஸோ அந்த பொண்ணு ஃபேமிலியிலேருந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இது வந்து காதலும்ல ஒன்றுமே கிடையாதுப்பா, நீ இனிமேல் கிட்ட இங்கெல்லாம் ஃபோன் பண்ணாத, வச்சுக்காத, பேசாத, இது பண்ணாதன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இந்த பையனும் சென்னைக்கு வேலைக்கு வந்த பிறகு மீண்டும் ஊருக்கு போகிறான். இந்த பொண்ணு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஃபோனை ரீச் பண்ண முடியல அப்படிங்கும்போது தான் இவனுக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுது. அந்த பொண்ணை வந்து எப்படியாவது நேரில் போய் சந்தித்து கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி போகிறான். அவங்களுக்கு அறியாமல் போய் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அது இந்த பொண்ணே கூட கொஞ்சம் அலர்ட் ஆகி அது வெளியில் வந்த பிறகு தான் பிரச்சனை பெருசாகுது. அப்போது இவன் வந்து இந்த மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும், நம்ம வெளியில் சுற்றணும் போகணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த பிரச்சனை பெருசாகுது. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது திருந்த வேண்டியது யார் அப்படின்னா, உண்மையாக சொல்லப்போனால் அந்த பொண்ணோ பையனோ கிடையாது, இந்த பொண்ணோட ஃபேமிலி, பையனோட ஃபேமிலி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க பசங்க அப்படின்றது இவங்க ஒழுங்காக வாட்ச் பண்ணாவே இந்த விஷயங்களெல்லாம் ரிசால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனும் கான்ட்ரவர்சியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உண்மை.